M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரம் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும், ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம், பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். பொதுவாகவே எல்லாருக்குமே பயங்கர ஒரு ரியாக்ஷனை கொடுக்கக்கூடிய 3 எழுத்து எது அப்படின்னு கேட்டாக்கா, ஈஸி ஆன்சர் அது GST. ஏன்னா சோஷியலாக நமக்கு பிடிக்காதது என்னென்னா ஒரு 2 லெட்டர் வேர்டு, வரி. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கட்டபொம்மன் இருக்கான். என்ன வெள்ளைக்காரனுக்கு பதிலாக நம்ம கவர்மெண்ட்டையே பொருத்தி பார்க்குறோம். ஸோ வரி கட்டுறது எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். பட் வரி இல்லாமல் அரசு நடக்காது, நாடு இயங்காது. அதே சமயத்தில் வரி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வரிகள் நியாயமாக இருந்தால் சிட்டிசன்ஸ் அதை ஏற்றுக்க தான் போகிறாங்க. இது ஓகே அப்படின்னு எல்லாருமே சொல்லத்தான் போகிறாங்க. ஆனால் அரசுக்கு எவ்வளவு வரி கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா ஒரு லோக்கல் பாடியிலேருந்து சென்டர் வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய பாப்புலிஸ்ட் விஷயங்கள் பண்ண ஆர்வம் இருக்குது. திட்டங்கள், ஏன்னா அந்த திட்டங்கள் வாக்கு வங்கிகளை உருவாக்கவும் அந்த வாக்கு வங்கிகளை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் அத்தியாவசியம்னு அரசியல்வாதிகள் நம்புகிறார்கள். ஏதோ அந்த திட்டங்களை பண்ணாதான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது அரசியல் சார்ந்த ஒரு பார்வை. அந்த பார்வை ரொம்ப ஊறி போயிருக்கிறதுனால எப்படியாவது நிதி ஆதாரத்தை திரட்டணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை அவங்க பியூரோக்ரஸி மேலே வைக்கிறாங்க. அப்போ பியூரோக்ரஸி என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் வழிகளில் வரிகளை சேர்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் ஐடியா கண்டுபிடிச்சி அரசியல்வாதிகிட்ட சொல்கிறாங்க. அரசியல்வாதி அதை பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. இதுதான் நம்மளுடைய சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் டாக்ஸ் ரிஃபார்ம் கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கம் 91 ஆரம்பிச்சுது. ரிஃபார்ம் எப்போ ஆரம்பிச்சுன்னா 91. எல்லா டாக்ஸுமே ஹை, இன்கம் டேக்ஸ் ஹை, மறைமுக வரி ஹை, எல்லாமே ஹை.
93ல் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கேஸ்கேடிங் டாக்ஸஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அதாவது நீங்கள் கட்டுற வரியை, அதை வாங்கும்போது கட்டும் வரியை நீங்கள் அதை பொருளாக்கி இல்லை சேவையாக்கி விற்கும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய இன்புட்டுக்கும் டேக்ஸ் கட்டுறீங்க, அவுட்புட்டுக்கும் டேக்ஸ் கட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. அந்த சிஸ்டமை மாற்றி மதிப்பு கூட்டும் அளவிற்கு மட்டும் வரி கட்ட வேண்டும் என்று முதல் கட்டமாக ஒரு மாற்றம் வந்தது. அந்த சூழ்நிலையிலும் 2 வரிகள் இருக்கு, மாநில வரி, மத்திய வரி. மாநிலம் தனியாக எவ்வளவு வேணுமோ வரி விதிச்சுக்கலாம். மத்திய அரசு நாடு தழுவி ஒரு மத்திய வரியை போடுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு வரி, ஆந்திராவில் ஒரு வரி, பாண்டிச்சேரியில் ஒரு வரி. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் பாண்டிச்சேரியிலேருந்து பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. வாஷிங் மிஷின், 2 வீலர்னு. சரக்கை மட்டும் நினைக்காதீங்க, இது எல்லாமும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு மனநிலை, இந்த வரி சார்ந்த ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கு. இதையெல்லாம் மாற்றணும்னா ஒரு டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது 10-15 வருஷமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். 15 வருஷத்துக்கு மேலே இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபைனலாக 2017 அப்புறம் இது அமலுக்கு வருகிறது. அமலுக்கு கொண்டு வரும்போது என்ன பிரின்சிபல் அப்ளை பண்ணாங்கன்றது பல பேர் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கல. பிரின்சிபல் என்னன்னா, மத்திய வரி ப்ளஸ் மாநில வரி இது 2 சேர்த்து வரக்கூடிய தொகையை விட அந்த ஒரு வரி குறைவாக இருக்க வேண்டும். அதான் பிரின்சிபல். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பொருளையும் மத்திய அரசு ஒரு விதமாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, மாநில அரசு ஒரு விதமாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. எக்கச்சக்க வரி குழப்பங்கள், மாநிலத்துக்கு மாநிலம் மாற்றங்கள். இந்த மத்திய அரசினுடைய வரியை கூட எந்த ஹெட்டில் எந்த ப்ராடக்ட் போகணும்னு குழப்பம், எக்கச்சக்க டாரிஃப்ஸ், இப்படியெல்லாம் இருந்த காலகட்டம்லாம் இருக்குது. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி ஸ்லாப் ரேட்ஸை குறைச்சி கொண்டு வரணுங்கிறது நோக்கம். ஆனால் கொண்டு வரும்போது மத்திய அரசு, மாநில அரசுகள் அத்தனையும் சேர்ந்து இதை கொண்டு வர வேண்டிய தேவை அதிரடியாக கொண்டு வர முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒருமித்த கருத்து ஏற்படுத்தணும். என்ன இந்த ஒருமித்த கருத்து? எல்லாரும் ஒத்துக்கிட்ட ரேட்டை ஒரு ஐட்டமுக்கு நிர்ணயிக்கணும். ஸோ இதுக்கு கமிட்டி போட்டு அவங்க பேசி இதெல்லாம் நடந்தது. சரி, இதை பண்ணாங்க. இதில் மாநில அரசுகள் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ரெவென்யூ லாஸ் வரக்கூடாது, ஏன்னா நீங்கள் டேக்ஸ் ரேட்டை குறைக்க போகிறீங்க. அதான் நான் சொன்னேனே, மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு 2 வரிகளை சேர்த்து ஒரு வரி வருது இல்லையா, அதை விட குறைவான வரி தான் வைக்கணும்னு ஒரு பிரின்சிபல். அப்போது வரி இழப்பு இருக்கு இல்லையா, அந்த வரி இழப்பு வரக்கூடாதுன்னு மாநில அரசுகள் சொல்கிறாங்க. மத்திய அரசு சொல்லுது, நான் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இழப்பீடு தரேன் அப்படின்னு. அந்த இழப்பீடுக்கு ஒரு செஸ் போடுறாங்க. பணத்தை தனியாக சேர்த்து சிகரெட் மாதிரி ப்ராடக்ட்லேருந்து, லக்ஸுரி ப்ராடக்ட்லேருந்து இந்த செஸ்ஸுக்கு பணத்தை சேர்த்து இழப்பீடு கொடுக்குறது. ஸோ எப்படியோ சிஸ்டமை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் முதல் கட்டமைப்பு உருவானது. இதுதான் உண்மை. ஆனாலும் அதிலும் ஒரு அடிப்படை நியாயம் என்னன்னாக்கா, அதுக்கு முன்னாடி மக்கள் கட்டிக்கிட்டு இருந்த வரியை விட குறைவான வரியை தான் அவங்க கட்டணும் அப்படின்னு தெளிவாக ஒரு பாலிசி எடுத்து அதன்படி தான் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது. பட் புதுசாக ஒரு சிஸ்டம் வரும்போது நிறைய ப்ரொசீஜரல் ஃபார்ம்ஸு, கிரெடிட் கொடுக்கறது, கொடுக்காமல் இருக்கிறது, சில பேர் தப்பாக கிரெடிட் எடுக்கிறது, நிறைய தவறுகள். இந்த தவறுகளை ஒன்று ஒன்றா கடந்த 8 வருஷமாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லாப்ஸு நிறைய இருக்குது, 5 ஸ்லாப் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஜிஎஸ்டியில் ஒரு அடிப்படை அம்சம் என்னன்னா, டாக்ஸ் எவேஷன் பண்ணுறதை கஷ்டப்படுத்திட்டாங்க, ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க. ஸோ வரி ஏய்ப்பு அதிகம் செய்வது என்பது முன்னாடி இருந்த சிஸ்டமோட ஜிஎஸ்டியில் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும்னாக்கா ஒரே ஒரு வழி தான். அது என்னன்னா, வரி குறைப்பு. அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் ரொம்ப குறைவான வரிக்கு கொண்டுட்டா வரி ஏய்ப்பு என்பது நடக்கவே நடக்காது. இப்பொழுது நடந்திருக்கிற ஜிஎஸ்டி மாற்றம் அதைத்தான் செய்திருக்கிறது. மக்கள் நுகர்வில் தினசரி உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருட்களுடைய வரியும் அவங்க குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டு ஸ்லாபை ஆக்சுவலாக 2 ஸ்லாப் தான் வச்சுருக்காங்க, 5, 18. இதுக்கப்புறம் சின் குட்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது சராசரி மக்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, சிகரெட் போன்ற பொருட்கள்.
அதுக்கு மட்டும் அல்லது லக்ஸரி குட்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு டேக்ஸ் ரேட் வச்சுருக்காங்க. ஸோ அடிப்படையில் 2 ஸ்லாப்னு ஆயிடுச்சு, 5, 18. இதில் ஒரு 3வது ஸ்லாப் இருக்குது, அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. அந்த ஸ்லாபில் நிறைய பொருட்கள் இருக்குது. மக்களுக்கு எந்த ஸ்லாபை பற்றி சுத்தமாக தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்லாபு தான். ஏன் தெரியுமா? அந்த ஸ்லாபை பற்றி ஏன் யாருமே பேசுறது இல்லைனாக்கா, அந்த ஸ்லாபில் வரி அளவு 0. ஸோ 0ன்னு ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ அதுதான் 3வது ஸ்லாப், ரைட்? இதுக்கப்புறம் லக்ஸரி. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் அத்தியாவசிய பொருட்களுடைய வரியை கணிசமாக குறைச்சிட்டாங்க. இப்படி குறைக்கிறதன் மூலமாக சாமானியர்கள் கட்டக்கூடிய மறைமுக வரி கணிசமாக குறைந்துவிடும். ஸோ ஜிஎஸ்டிக்கு எதிராக சொல்லப்பட்ட மிக முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாமானியர் மீதான ஒரு வரி அப்படிங்கிறது தான். அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டாதவன கூட நீங்கள் பயங்கரமாக டேக்ஸ் கட்ட வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசமை இந்த மாற்றம் போட்டு உடைத்து விட்டது. ஸோ இனிமேல் அந்த கிரிட்டிசிசம்க்கு இடமில்லை என்பது என்னுடைய கருத்து, ரைட்? அடுத்தது, உண்மையிலேயே இந்த ரிடக்ஷன் ரிஃபார்மா அல்லது ஒரு பாப்புலிஸ்ட் மெஷரா? இது ஒரு கேள்வி. சில பேர் சொல்கிறாங்க இந்த பீகாரில் எலெக்ஷன் வருது அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படியெல்லாம். நான் இதை அப்படி பார்க்கலைங்க. அரசியல்வாதிகள் எல்லாத்துலேயும் அரசியல் தான் பார்ப்பார்கள். நமக்கு அந்த தேவையில்லை. ஒரு முதலீட்டாளனுக்கு எல்லாத்துலேயும் அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சலிப்பு தான் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா அது பொருளாதார ரீதியாக பெரிய பையனை உங்களுக்கும் தராது, எனக்கும் தராது. ஸோ வை பாதர்? ஆனால் இந்த ஜிஎஸ்டியை எப்படி நம்ம கான்டெக்ஸ்டுவலாக பார்க்கணும்? பிஃபோர் கோவிட் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ரிஃபார்மை கொண்டு வந்தாங்க. அது கார்ப்பரேட் டேக்ஸ் ரிடக்ஷன். அது கொண்டு வந்த போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு பயங்கரமாக சலுகை கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. கார்ப்பரேட்டுக்கிட்ட இன்னும் பணத்தை கவர்மெண்ட் அவங்க கையிலேயே வச்சுக்க அலோவ் பண்ணும்போது, கார்ப்பரேட் அவங்க முதலாளிக்கு பணத்தை கொடுத்தா டேக்ஸ் அதிகமாக வாங்கிட்டாங்க. கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அது வரி சலுகை. ஸோ டிவிடெண்டை அள்ளி விட்டாக்கா டாக்ஸேஷன் அதிகம் தான் வச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ சமீபத்தில் பர்சனல் இன்கம் டேக்ஸையும் கணிசமாக குறைச்சாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் கையிலேயே அதிக பணத்தை போடணும் அப்படின்னு. இதற்கு இடையில் நியூ டேக்ஸ் ரெஜிம்னு ஒரு சிம்பிளிஃபைட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க. ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிமை கொண்டு வந்த போது கூட சலுகைகளை நீங்கள் திரும்பி எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. பட் இப்போ டேக்ஸ் ரேட்ஸை கணிசமாக உயர்த்தி 12 லட்சம் வரைக்கும் நிறைய பேர் டேக்ஸை கட்ட வேண்டான்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தபோது என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் கையில் இன்னும் பணத்தை புழங்க விட்டுட்டாங்க. மக்கள் கையில் பணத்தை புழங்க விட்ட பிறகு இன்னைக்கு இன்டைரக்ட் டேக்ஸான ஜிஎஸ்டியும் கணிசமாக குறைக்கும் போது மக்களுடைய வாங்கும் சக்தியை மேலும் அதிகரித்து பொருளாதாரத்திற்கு இன்னும் வலு சேர்க்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இன்னைக்கு நம்மளால் இன்னும் அதிக பொருட்களை வாங்க முடியும். உதாரணத்துக்கு செப்டம்பர் 22 அப்புறம் ஒரு பைக் வாங்கினா கண்டிப்பாக அதில் சேவிங் இருக்குது. ஒரு கார் வாங்கினா சேவிங் இருக்குது. ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா சேவிங் இருக்குது. இந்த டூத் பேஸ்ட்டை முக்கியமான ஒரு பொருளாக எடுத்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி 5%. ஒரு பிஸ்கெட் 5%. 2014க்கு முன்னாடி ஒரு டூத் பேஸ்ட்டோ பிஸ்கெட்டோ வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டினீங்கன்னு உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா? 30%க்கு மேலே கட்டியிருக்கீங்க. பல்லு விளக்கிறதுக்கு நீங்கள் 30%, ஸ்டேட்டுக்கு அதிகம் கொடுத்துருக்கீங்க, சென்டருக்கு அதை விட கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? யாருக்குமே தெரியாது. அதுதான் நம்மளுடைய சோஷியல் லெவல் ஆஃப் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் தெரிஞ்சால் நமக்கு கோபமெல்லாம் தணிஞ்சு விஷயத்தை புரிய வேண்டிய இடத்துல புரிஞ்சுக்குவோம். 2 ப்ராடக்ட் தான் நான் எடுத்து சொன்னேன். இன்றைக்கி வெறும் 5%. என்னை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி 5% டேக்ஸில் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் இனிமேல் ஜிஎஸ்டி எவேஷனுங்கிறது செய்வதற்கு முகாந்திரம் இல்லாமல் போய்விடும். ஸோ இந்த நம்பர் 2ல் அந்த இண்டஸ்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்பவே சிரமப்படுவார்கள். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சைஸ் நமக்கு வெளியில் தெரிய வரும் என்பது என்னுடைய கணிப்பு. ஓகே, 18% இருக்குது. இன்றைக்கி சில குட்ஸ் தான் 18%ல் இருக்குது.
சாமானியர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெருவாரியான குட்ஸ் வந்து 5க்கு வந்துடுச்சு. 18%லையும் வரும் காலங்களில் பொருளாதாரம் மேலும் மேலும் வளர்ச்சியை தந்தால், வருவாய் வளர்ச்சி போதுமான அளவு வந்துச்சுன்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த 18 கூட 15 12 குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் பண்ண வேண்டிய ரிஃபார்ம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ நடந்திருக்கிற மாற்றம் பெருவாரியான ஜிஎஸ்டிக்கு எதிரான குறைபாடுகளை சரி செய்து விட்டது அப்படின்றது தான் நான் பார்க்கக்கூடிய பார்வை. அது மட்டும் இல்லை, இன்னும் ப்ராசஸில் ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவங்க எடுத்து விடணும். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சரியாக வரி கட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை யார் மேற்பார்வையிடுவது அப்படிங்கிறது. இன்னைக்கு மத்திய அரசும் மேற்பார்வை பண்ணலாம், மாநில அரசும் மேற்பார்வை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நிறைய மாநில அரசுகள்கிட்டேருந்து நிறுவனங்களுக்கு நோட்டீஸஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இவங்க கட்டக்கூடிய வரி அளவு வந்து மாநில அரசின் மேற்பார்வைக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் மாநில அரசுகள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மாறணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் மாற வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாகவும் சரி, டேக்ஸ் பேயர்ஸை, ஜெனுவின் டேக்ஸ் பேயர்ஸை பெட்டராக ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படை. இதுதான் கள நிலவரம். ஸோ இது காலப்போக்கில் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே யாராலையும் இனிமேல் டேக்ஸ் பேயரை ஹராஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் வந்துருச்சு. இதன்படி தான் இயங்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் பழைய ஹேபிட்ஸில் நிறைய ஹராஸ்மெண்ட்லாம் நடந்தால் கூட இதெல்லாம் போயிடும். ஸோ இந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் க்ரோத் என்ற ஒரு புள்ளியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இனிமேல் வளர்ச்சி அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். அந்த வளர்ச்சி போதுமான அளவுக்கு நம்ம உருவாக்க வேண்டும். யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம வளரலைன்னா, நம்ம தொழில் க்ரோ ஆகலைன்னா நம்ம வந்து வெளியாட்கள் மீது ப்ளேம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட், ஸ்டேட்டோ சென்டரோ யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. நாம் தான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சாகணும். ஸோ அந்த வகையில் இந்த மாற்றம் மிகச்சிறந்த ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதில் மாநிலங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, அவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கோஆப்ரேட் பண்ணது மட்டும் இல்லை, அதை வேகமாக அமலுக்கு கொண்டு வருவதற்கு உதவி இருக்காங்க. பாருங்கள், ஒரு 3 வாரத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுதுன்னா அது மாநிலங்களுடைய கோஆப்ரேஷனாலையும் நடக்குதுன்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன். சில குறைபாடுகளை அங்கங்கே அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் கோஆப்ரேஷன் இந்த ஒரு இஷ்யூவில் மிகச்சிறப்பாக அரங்கேறிக்கிறது. அது மாநிலங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கோஆப்ரேஷன் இதுக்கு முக்கிய காரணம். சென்டரும் கன்சல்டேட்டிவ் அப்ரோச்சில் ஸ்டேட்ஸுடைய ஒப்பீனியன் என்னன்னு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் சிக்கல் என்ன, உங்கள் எதிர்ப்பு என்ன, எல்லாத்தையும் அவங்க வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வரும்போது அந்த ப்ரொப்போசல் உடனே நிறைவேறும் வகையில் அந்த ப்ரொப்போசலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் இந்த மாற்றத்தின் மிக முக்கியமான சாதனைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நிச்சயமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நுகர்வு அதிகரிக்க வேண்டும், சாமானியர்கள் மீது ஏற்படக்கூடிய மறைமுக வரி குறைய வேண்டும். இதுதான் வந்து மிகப்பெரிய கிரிட்டிசிசம் அகெயின்ஸ்ட் ஜிஎஸ்டி. இந்த 2 விஷயமும் இந்த மாற்றம் சரி செய்து விட்டது. மேலும் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் இந்த ஒரு வேகமான விரைவான பாலிசி சேஞ்ச் நமக்கு கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை நிறைவேற இன்னும் காலம் ஆகலாம், ஆனால் நடக்கும் என்று உறுதியாக நம்புவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.